மாறணும்னா ஒரே வழி அண்ணாமலையான் திருவள்ளுவர் அவனுடைய திருவடியை பிடிச்சுக்குங்க. அடி அண்ணாமலைக்கு போங்க. மாணிக்கவாசகர் நின்று திருவாசகம் பாடின அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரே ஒரு திருவாசகத்தை பாடுங்கள். அப்புறம் வாங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சோதனை இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையான் தீர்த்து வைப்பார். பேர்பட்ட தெய்வம், உண்மையான தெய்வம் அண்ணாமலை. நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துலயாவது உங்க தலைக்கு மேல ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதற்கான சாமி விடை காட்டியிருப்பார். நம்ம மறந்திருப்போம், ஆனா விதி மறைச்சு, ஆனா அது மீறி போவாங்க. விதி வலியது. அந்த விதியை வெல்வது எப்படி? அதுதான் திருமுறை. அந்த விதியை வெல்வது, அந்த விதியை மழுங்க செய்வது எது? அதுதான் நம்முடைய 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் சிவபெருமான் வழிபாடு, சிவபூசை. சிவபூஜை பண்ணுங்க. சனிகலிங்கமாவது வச்சு பூஜை பண்ணுங்க. சனிகலிங்கம், ஒரு நாள் லிங்கம். நான் அடிக்கடி சொல்றேன், தீட்சை பெற முடியலையா, லிங்கம் வச்சு பூஜை பண்ண முடியலையா, பச்சரிசி மாவு, சந்தனம், கல்கண்டு, ருத்ராட்சம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வெண்ணெய் உள்ளங்கையில வச்சு பூஜை பண்ணி அதை உள்ள உட்கொள்ளுங்க.